ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதுந்தே இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் 55+ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஸ்கேல்ப்புக்குமே நல்லாவே செட் ஆகக்கூடியது. நல்லாவே உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத் அதிகமாகும். அதுக்கு முன்னாடி என்ன ஹெர்பல் சேர்த்த போகிறோம், அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். இது தாங்க மனோரஞ்சிதம் பூ. அதுக்கப்புறம் இதோட இலையும் ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் ஹேருக்கு ஒரு புத்துணர்ச்சியான மனத்தையும் உங்கள் தலையில் இருக்கிற நரம்பை அமைதிப்படுத்துறதுனால உங்கள் ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத் அதிகமாகும். அடுத்து சங்குப்பூ. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்கி டெட் செல்களெலாம் ரிமூவ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கேல்ப்புக்கு சரியான அளவு ஆக்சிஜனை அனுப்பும். இதனால் உங்களுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாகும். அடுத்து வெட்டி வேறு. இது உங்கள் உடல் சூட்டை கம்மியாக்கி ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் ஆக்க ஹெல்ப் பண்ணும். காஞ்ச காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இதை காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச நெல்லிக்காய் தான் ஆட் பண்ணணும், பச்சை நெல்லிக்காய் ஆட் பண்ணாதீங்க. சில ஸ்கேல்ப்புக்கு இது ஓவர் டோஸாக இருக்கும், அதனால கூட ஹேர் ஃபால் அதிகமாகலாம். அதனால் காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துக்கிறது நல்லது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறத நல்லாவே கம்மி பண்ணும். அடுத்தது காய்ந்த பன்னீர் ரோஸ். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரேராக கிடைக்கிறதுனால நிறைய பல்காக ஆர்டர் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். முடி கொஞ்சம் நரன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக சில்கியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ஹேர் ஃபாலும் நல்லாவே கம்மி பண்ணும். அடுத்தது புதினா. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் புதினாவை எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஸ்கேல்ப் நல்லா சில்னஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு வாசனையை தரக்கூடியது. அடுத்து மாசிப்பத்திரை. இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தலையில் இந்த பூச்சி வெட்டு, டேண்டர் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து கற்றாழை. இது உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக் தரும். உங்கள் ஹேரை சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். கம்பல்சரி நீங்கள் கத்தாழையை மேலே இருக்கிற தோலை சீவிட்டு தான் ஆட் பண்ணணும். அப்படி உங்களால் சீவ முடியலன்னா கத்தாழையே கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல் மாதிரி வரும் பாருங்கள், அது ஃபுல்லாக வடிகிற வரையும் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம். உங்கள் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி ஹேர் க்ரோத் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் உங்கள் ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணும். அடுத்து வேப்பிலை. இந்த வேப்பிலையை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேண்டர், பெயின், ஸ்கேல்பில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே 95% உங்களை சரி செய்யும். அடுத்து சீத்தா இலை. பேனு, ஈறு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸ்கேல்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இந்த ஓவராக டேண்டர் அரிக்கும் பாருங்கள், அவங்களுக்கு இந்த சீத்தா இலை நல்ல ஒரு ரெமெடி. இந்த கரிசலாங்கண்ணி உங்கள் வேர்லேருந்தே ஹேர் நல்லா கருமையாக்க நல்ல ஒரு பிளாக்கிஷ் லுக் தரும். நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு டையே தேவைப்படாது. அந்தளவுக்கு முடி கருன்னு வளர ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஆனால் நிறைய களைச்செடி மாதிரி தான் இருக்கும். அதோட பூ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒயிட்டில் இருக்கும், எல்லோ கலர்லேயும் இருக்கும். நான் ஒயிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட சீட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க, மாற்றி எதுவும் எடுத்துடாதீங்க. அடுத்து நீர் பிரம்மி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரம்ம வழுக்கை. இது உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கனால ஹேர் ஃபால் ஆகும். இந்த நீர் பிரம்மி உங்கள் ஸ்கேல்ப் ட்ரைனஸாகவே இருக்க விடாது. அது இல்லாமல் இந்த முடி வளராமல் இருக்கும் பாருங்கள், இந்த எப்படி சொல்கிறது, இந்த சொட்டையான இடத்துல கூட உங்களுக்கு நல்லா முடி வளர வைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. எல்லா ஹேர்பாலும் கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வாடியே போச்சிடலாம். இது கீழா நல்லிங்க. இதில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கேல்ப்பை நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கும். டேண்டர் பிரச்சனையும் வராது. உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்.
அடுத்து துளசிங்க. இந்த துளசி வந்து இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி பண்பு கொண்டது. இது வந்து உச்சந்தலையை வந்து நல்லாவே வந்து கிளியர் பண்ணி நரிப்பு, பொடுகு இந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி உங்கள் ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க. அடுத்து கருந்துளசி. நார்மல் துளசியை விட கொஞ்சம் வந்து எஃபெக்டிவானது மருத்துவ குணத்தில். அதனால இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து கற்பூரவள்ளி. நிறைய பேருக்கு ஆயில் வச்சா கோல்டு பிடிக்கிற பிரச்சனை இருக்கும். இந்த கற்பூரவள்ளியை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அது இல்லாமல் உங்கள் ஸ்கேல்ப் பலவீனமாக இருக்கிற இடத்துல வந்து புது முடியை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது இந்த கற்பூரவள்ளிக்கு. அடுத்து பொன்னாங்கண்ணி. நான் இன்றைக்கி சிவப்பு பொன்னாங்கண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கீரை. இது வந்து ஒரு கீரை வகைங்க. இது வந்து உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு கரும நிறத்தையும் கொடுக்கும், ஹேர் க்ரோத்தும் அதிகமாக்கும். அடுத்து கரும்புலா இலைங்க. இப்போ வந்து எனக்கு கரும்புலா பழம் கிடைக்கல, அதனால் நான் இலை மட்டும் எடுத்திருக்கேன். இது உங்கள் வெள்ளை முடியை வந்து நல்லாவே கருப்பாக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நிறைய முடி வரவே விடாது. இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முடி எப்பவுமே உங்களுக்கு கருகருன்னே இருக்கும். அடுத்து கேசவர்த்தனைங்க. இது உங்கள் ஹேர் ஃபாலை நல்லாவே கம்மியாக்கி ஹேர் க்ரோத் அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாக்கவும். அதோட பூ இந்த மாதிரி தாங்க வயலட் கலரில் இருக்கும். அடுத்து மருதாணி. இது இயற்கையாகவே வந்து நல்லா கலர் சேஞ்ச் பண்ணுற தன்மை இருக்குது. இதுக்கு ஹேர் அடர்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும். அடுத்து செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையை வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். பின்னல் போட்ட ஜடையில் இந்த இலையடைய மடித்து நீங்கள் அப்படியே குத்தி வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டேண்ட்ரஃப் கண்ட்ரோலாகவும் பெயின் பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வேணால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செம்பருத்தி பூங்க. நீங்கள் கண்டிஷனர் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிஷனரே தேவைப்படாது. அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கோங்க ஹேரை. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புது முடியவும் தூண்டக்கூடிய சக்தி வந்து இந்த செம்பருத்தி பூக்கு இருக்குங்க. இந்த குப்பைமேனி வந்து இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி குணம் கொண்டதுங்க. உங்கள் ஸ்கின்காகட்டும் உங்கள் ஹேருக்காகட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அப்படியே உடம்புல இருக்கும் பாருங்கள் நச்சு, அதை வந்து வெளியேற்றும் தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுக்கு. அடுத்து முருங்கைக்கீரைங்க. இதில் வந்து அதிகப்படியான அயன் சத்து இருக்கிறதுனால வேர்லேருந்தே உங்களுக்கு நல்லா ஹேர் ஸ்ட்ரென்த்தாக வளர ஹெல்ப் பண்ணுங்க. காஞ்ச நெல்லிக்காவை பற்றி சொல்லிட்டேங்க. இது வந்து நாங்கள் வீட்டிலேயே வந்து கட் பண்ணி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்படியும் எடுத்துட்டேன், இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து கடுக்காய்ங்க. 2 லிட்டர் கோகனட் ஆயிலுக்கு 2 கடுக்காய் போதுமானது. டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இந்த கடுக்காய் வந்து கிளியர் பண்ணும். உங்கள் வேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அடுத்து லெமனுங்க. இது உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்ப் நல்லா சுத்தமாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த சாறை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தோலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்த் பண்ணுறக்கும் இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஹேர் ஃபாலும் நல்லாவே கம்மிப்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரோஸ்மெரிங்க. இந்த ரோஸ்மெரி வந்து நான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்லேருந்து தான் நான் வந்து ஹேர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து உங்கள் நரைமுடிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அது இல்லாமல் சின்ன வயசுல இந்த நரைமுடி இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின்ஸால் தான் இந்த பிரச்சனை வரும். இந்த அதிமதுரம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அடுத்து காஞ்ச ஆவாரம் பூ, அதோட இலை எடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சீசனில் தான் கிடைக்கக்கூடியது. அப்போ வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இயர் எண்டு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆவாரம் பூ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத் அதிகமாகும். டேண்ட்ரஃப்க்கும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வெற்றிலை எடுத்துருக்காங்க. இது வந்து இயற்கையாகவே பூஞ்சை எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்டீரியா எதிர்ப்பு அந்த பண்பு கொண்டது. இது வந்து உச்சந்தலையை வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து கருவேப்பிலைங்க. இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஃபாலை நல்லாவே கம்மி பண்ணி, அது இல்லாமல் உங்கள் ஹேருக்கு வந்து நல்லா பிளாக்கிஷும் கொடுக்கும். அடுத்து கொய்யா இலைங்க. இதில் விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுனால உங்கள் ஹேர் ஃபால் கம்மி பண்ணி ஹேர் க்ரோத் அதிகமாக்கும். பொடுகு தொலையும் வந்து இருக்காது. அடுத்து வந்து அகத்திக்கீரைங்க. இதில் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்து நிறைய இருக்குங்க. இதில் வந்து
பயோட்டின் இருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயோட்டின்ங்க. அதில் நிறைஞ்சி கிடக்குது. இது வந்து ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி உங்கள் ஸ்கேல்ப் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். இந்த மந்த்லி 2 வைஸானு எடுத்துக்கோங்க. இந்த கீரை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கருநொச்சி, இது பூ இலை ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இதோட பூ வந்து இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்கும். இது உங்கள் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்கி ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை குறைக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கம்மியாகும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்காது. அடுத்து பாதாமுங்க. இது 2 லிட்டர் கோகோனட் ஆயிலுக்கு 100 கிராம் பாதாம் போதுமானது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வெயிலில் போகும்போது உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருக்கிற பொருளை என்னென்ன பவுடர் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். மறிக்கொழுந்து, திருநீற்று பச்சிலை, வெந்தயம், மகிழம்பூ, அவ்ரி பொடி, முதியோர் கூந்தல், வலம்புரி, இடம்புரிக்காய். இது கூட வந்து அதிமதுரம், கிராம்பு, கருஞ்சீரகம், ஏலக்காய், ஜடாமன்சி, ஆளி விதை, கடுக்காய். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறத மட்டும் நீங்கள் மிக்சியில் உங்களால் கிரைண்ட் பண்ண முடியாது. அதனால வந்து நான் பெரிய மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் வந்து இதோட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோட லென்த்தே நிறைய போயிட்ட மாதிரி இருக்குது. எப்படி ஹேர் ஆயில் காய்ச்சறதுன்னு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் போடுறேங்க. பார்ட் 2 வீடியோ இருக்குங்க, அதில் போய் பாருங்கள்.